கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த இரவில சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவில செய்திக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இந்த வசனத்தின் முதற் பகுதி சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு நாம் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி காணப்படுகிறோம். ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், இன்னொரு ஆசீர்வாதம் இருக்காது. குடும்பத்துல நல்ல வசதி இருக்கும், பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க மாட்டார்கள். வேதம் தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்ம எல்லாரும் பரிபூரண ஆசீர்வாதத்தை, ஆபிரகாம் சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாமும் நம்முடைய குடும்பமும் சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி என்று சொன்னால் இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். இப்போ நான் உண்மையா இருக்கும்போது பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சியிடுகிறார். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா, மகனே மகளே நீ எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்கிறாய் என்று சொல்லி? நமக்கு தெரியாது நம்முடைய ஜீவியம். நான் எதிலெல்லாம் உண்மையாய் இல்லை என்பதை இந்த இரவிலே உணர்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து நான் உண்மையான ஒரு அனுபவத்திற்குள் கடந்து வருவோம் என்று சொன்னால் உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். இப்போ எதிலெல்லாம் நம்ம உண்மையா இருக்கணும்? இந்த இரவில உண்மை என்கிற தலைப்பில் நான் எதிலெல்லாம் உண்மையா இருக்கணும், இந்த பிரசங்க வாக்கியத்தை நம் மனதில் பதித்துக் கொள்வோம். உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். முதலாவதாக யோசுவா 24ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு முதலாவது நான் சொல்லுகிற பாயிண்ட், அவரை சேவிப்பதில் உண்மையா இருக்கணும். அடுத்த வசனத்துல சொல்லுகிறாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போ. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி. ஏன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 2 நினைவோட குந்தி குந்தி நடந்தார்கள். எலியா கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை செய்வீங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை செய்வீங்கள் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் 2 நினைவோட குந்தி குந்தி நடந்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அநேக பேர் 2 நினைவோடு குந்தி குந்தி நடக்கிற அனுபவத்தில் காணப்படுகிறார்கள். பிரச்சனைகள் வரும்போது அந்நிய தேவர்களை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஜோசியம் பார்க்கிறவங்க இருக்கிறாங்க, நேரம் பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் கூட நேரம் பார்த்து நாள் பார்த்து காரியங்களை செய்கிறார்கள். நாள் பார்க்கிறவனும் குறி கேட்கிறவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த வசனம் தெரியாதா? அந்த வசனம் அறியலையா? இன்றைக்கு நான் நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இருப்போம் என்று சொன்னால், இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரங்களில கர்த்தருக்கு உண்மையா நடக்கவில்லை. யோசுவா இங்க சொல்லுகிறார், சேவிப்பதில் உண்மையா இருக்கணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம், அதனால குடும்பமாய் சேவிக்க முடியாதபடி இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு விசுவாசி, அப்போ நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அன்று சிறைச்சாலைக்காரனுக்கு சொல்லி அவன் விசுவாசித்த பொழுது குடும்பத்தை ரட்சித்த கருத்து இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெயிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் குடும்பங்களை ரட்சிப்பார். அப்போ முதலாவது நான் அவரை சேவிப்பதில் அவரை ஆராதிப்பதில், அவரை தேடுவதில் ஆராதிப்பதில் உண்மையா இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? அநேகரை சேவிப்பதில், அவரை ஆராதிப்பதில் உண்மையா இருக்கிறது இல்லை. 1000 நாளை பார்க்கலாம், உங்களுடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும்.
ஞாயிற்றுக்கிழமையில அநேக பேர் அநேக காரணங்களை சொல்லி ஆராதனைக்கு செல்லாதவர்களாய் நான் ஒரு சபை ஊழியனாய் இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் வேதனைப்படுகிறேன். அநேக பேர் ஆராதனைக்கு வருவதில்லை, சின்ன காரணங்களை சொல்லுகிறார்கள். இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் அவரை சேவிப்பதில் உண்மையா இருக்கணும். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய குடும்பம் சகல காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நான் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதுல உண்மையா இருக்க வேண்டும்? முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், அவரை சேவிப்பதில், பரிசுத்த ஓய்வு நாளிலே அவரை ஆராதிப்பதில் நான் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உன் எனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உன் கால்களை விலக்கி உன் சொந்த பேச்சை பேசாதபடி, அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு இஷ்டமான இடங்களுக்கு செல்லாதபடி, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் அதை மகிமையா எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பா. பூமியில் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவா. உன்னை ஆசீர்வதிப்பா. பூமியில் உயர்ந்த இடங்களில, பூமியில, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய உயிரில அவர் நம்மை உயர்த்துவார். எப்பொழுது? அவரை நாம் ஆராதிக்கும் பரிசுத்த ஓய்வு நாளில. சொந்த பேசாதபடி, இஷ்டமான இடங்களுக்கு கால்கள் செல்லாதபடி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் முதலாவதாக சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், அவரை சேவிப்பதில் நம்ம உண்மையா இருக்கணும். அவரை ஆராதிப்பதில் நம்ம உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். இந்த அனைவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும், ஆனா அதற்கான காரியங்களை செய்ய மாட்டாங்க. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நமக்கு ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்ல, அவர் சகல காரியங்களில் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவர் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய நம்மை ஆபிரகாமின் சகல காரியங்களை ஆசீர்வதித்தது போல நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரு வாஞ்சியோடு, ஒரு ஏக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோம், பெற்றுக்கொள்ள வேண்டிய வழியை நாம செய்யணும். பெற்றுக்கொள்ள வேண்டிய வழி வேதம் நமக்கு சொல்லுகிறது. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் சேவிப்பதுல உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும். இந்த சமாரியா ஸ்திரியை குறித்து யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும். ஏதோ கடமைக்காக ஒரு ஆராதனை அல்ல, ஞாயிற்றுக்கிழமை போய் தூங்கிட்டு வர்றதுக்கு இல்ல, ஆலயம் முடிந்தால் போவோம் என்று சொல்லி நினைக்கிற அனுபவம் அல்ல. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அன்று சமாரியா ஸ்திரீக்கு சொன்னார். இன்று நமக்கு சொல்லுகிறார். நாம் அவரை சேவிப்பதில், அவரை ஆராதிப்பதில் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்ப முதலாவதாக அவரை சேவிப்பதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இரண்டாவதாக சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 18வது வசனம் நாம் அநேகருக்கு தெரியும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இரண்டாவது பாயிண்ட், இந்த வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபிப்பதில் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சமீபமாய் இருக்கிறார்னு சொன்னா நம்முடைய அருகில் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அப்ப ஜெபிப்பதில் உண்மையா இருக்கணும். இன்றைக்கு அநேக பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனா உண்மையா ஜெபிக்கிறார்களா? அவருடைய வாழ்க்கையில அந்த உண்மையான அனுபவம் காணப்படுகிறதா? இன்றைக்கு நீங்களும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் தேவ பிள்ளைகளே. இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அந்த வார்த்தையை நன்றாய் கவனிக்கணும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். என்னை நோக்கி கூப்பிட நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி எரேமியா 33:3 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். இந்த அரசாங்கம் உத்தரவு போடுகிறது போல, அதிகாரிகள் உத்தரவிடுகிறது போல, நம்முடைய சர்வாதிகாரி, சர்வ லோகத்திற்கு அதிபதி, அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பா. அவரை நோக்கி கூப்பிடும் போது, எப்பொழுது? உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது. நாம் எதுல உண்மையா இருக்கணும்? அவரை நோக்கி கூப்பிடுகிறதுல உண்மையா இருக்கணும். இன்றைக்கு அநேக பேர் கடமைக்காக ஜெபிக்கிறது, அவசரத்துல, கர்த்தாவே எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அதுல நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, ஜெபத்துல அநேக பேர் போய் சொல்லுவாங்க.
பரமண்டல ஜெபத்தை குறித்து நம்ம அனைவருக்கு தெரியும். அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவங்க அந்த ஜெபத்தின் வார்த்தை, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் மன்னி. இப்படி ஜெபிக்கிறவங்க கடனாளிகளை மன்னிக்கிறார்களா? எதிரிகளை, அவர்களை பகைக்கிறவர்களை மன்னிக்கிறார்களா? மற்றவர்கள் செய்த குற்றத்தை மன்னியாதபடி இந்த ஜெபத்தை எப்படி ஏறெடுக்க முடியும்? நான் ஜெபத்திலே பொய் சொல்லுகிறவர்களா காணப்படுவோமே. இன்றைக்கு கிறிஸ்தவம் சரியான ஒரு அனுபவத்துக்குள்ள இல்ல, வசனத்திற்குள்ள இல்ல. ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அநேக நிபந்தனையோடு கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, பேசுகிறது. அதனாலதான் அந்த ஜெபத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் மன்னி. நம்ம மன்னித்தாதான் அவர் மன்னிப்பார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுடைய பாவங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள், ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னியுங்கள். அப்படிப்பட்டதான அனுபவம் இல்லாம நான் உண்மையாய் காணப்படவே முடியாது. நமக்கு எதிரிகள் உண்டு, நம்மை பகைக்கிறவர்கள் உண்டு, நம்மளுக்கு சத்துருகள் உண்டு. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த இரவில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னார். பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நான் உண்மையா அவரை நோக்கி கூப்பிடணும். நான் உண்மையா ஜெபத்துல அவரை நோக்கி கூப்பிடணும்னு சொன்னா, நம்ம மற்றவர்களை மன்னிக்கணும், நமக்கு எதிராக காணப்படுகின்ற காரியங்களை நம்ம பொறுக்கணும். உண்மையாய் ஜெபித்த இந்த ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு உவமானத்தை கூட சொன்னார். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் வரையில அதை நம்ம பார்க்க முடியும். அங்கே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு உவமானத்தை ஒரு நியாயாதிபதி இருந்தான். தேவனுக்கும் பயப்படுகிறது இல்லை, மனுஷனையும் மதிக்கிறது இல்லை. ஒரு விதவை போய் அவனிடத்துல அவளுக்கும் எதிராளிக்கும் உள்ள நியாயத்தை சொன்னான். நெடுநாள் அவன் கேட்கல. ஆனா ஒரு நாள் அவன் தன்னுடைய இருதயத்துல சொல்லி கொண்டான், இவள் தொடர்ந்து என்னை தொந்தரவு படுத்தாதபடி இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லி. தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன் தன் இருதயத்துல சொல்லி கொண்டதை பாருங்கள். அப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நீ சீக்கிரமாய் நியாயம் செய்வா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? காலம் தாமதமாய் கொண்டு இருக்கிறதா, கடந்து கொண்டு இருக்கிறதா? இந்த இரவில கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கால தாமதமானாலும் கர்த்தரத்திலிருந்து நமக்கு பதில் வரும். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனா விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி நீதிமொழியிலே படிக்கிறோம். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் தான். ஆனாலும் ஆபிரகாம் நெடுநாள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. அவனுடைய சரீரம் செத்ததா இருந்தாலும், சாராளுடைய கர்ப்பம் செத்ததா இருந்தாலும், அற்புதம் செய்த கர்த்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்த, நாம் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கோம், நம்மை ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளைகளை. அப்படி என்று சொன்னால் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அந்த வசனம் ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டிய வசனம். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரமா நியாயம் செய்வார். 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 8வது வசனம் தொடக்கம் சீக்கிரமா நியாயம் செய்வார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில அவர் நியாயம் செய்வார். ஒருவேளை மனிதர்கள் மூலம் உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம், அதிகாரிகள் மூலம் நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். இந்த இரவில நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை உங்களுக்கு தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சீக்கிரமாய் அவர் நியாயம் செய்வார். உங்களுடைய காரியங்களில, குடும்பத்துல, பிள்ளைகளுடைய காரியங்களில, இன்னும் அநேக பேர் தங்களுடைய சொத்து காரியங்கள், இன்னும் கொடுக்கல் வாங்கல், அநேக பேர் ரூபாயை கொடுத்து இழந்து போயிருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் அவர் நியாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஜெபிப்பதுல நம்ம உண்மையா இருக்கணும். தானியேலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல, அவன் தேசாதிபதிகளுக்கு பிரதானிகளுக்கு தலைவனாயிருந்தான். அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை குற்றம் சாட்ட அவர்கள் முயற்சித்தார்கள். 4வது வசனம் சொல்லுங்க, உண்மை உள்ளவனாயிருந்தபடியினால் அவனிடத்துல எந்த குற்றமும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. இப்பொழுது அவர்கள் ஒரு சதி ஆலோசனை செய்கிறார்கள். ராஜாவிடத்துல போய் 30 நாள் வரையிலும் ராஜாவே உம்மை தவிர
வேறு யார எந்த தேவனையோ எந்த மனிதரையோ யாரும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் சிங்கக்கவியில் தூக்கி போடப்பட வேண்டும் என்று சொல்லி சதி ஆலோசனை பண்ணி ராஜாவும் அதுக்கு உட்பட்டு அவர் உத்தரவு போட்டு விட்டார். 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தாகி விட்டது என்று சொல்லி அறிந்த சூழ்நிலையிலும் தானியேல் தான் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே 3 வேளை பலகணிகளை திறந்து போட்டு 3 வேளையும் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நான் ஜெபத்திலே உண்மையா இருக்க வேண்டும். இந்த 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். முழங்கால் படியிட்டு. இன்றைக்கு அனைவருக்கு இந்த நாட்களில் முழங்கால் படியிட முடியல, பலவீனம் காரணமாக இருக்கலாம். அனைவர் பலவத்தோடு இருந்தாலும் முழங்கால் படியிடுவதற்கு அவங்க ரொம்ப விருப்பப்படுறது இல்லை. இங்க முழங்கால் படியிட்டு இந்த சூழ்நிலையில தானியேலுக்கு நல்ல ஒரு வயது. அவன் எந்த வயதிலையும் எந்த சூழ்நிலையிலும் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தாகி விட்டது என்று அறிந்த போதும் ஜெபித்தால் சிங்கக்கபியில் தூக்கி போடப்படுவோம் என்று சொல்லி அறிந்த பிறகும் கூட அவன் சூழலை பார்க்கல. அவன் உண்மையுள்ள மனிதனாக இருந்தான். ஜெபிப்பதில் உண்மையா இருந்தான். தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், நாமும் 3 வேளையும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தேவனை நோக்கி முறையிடுவேன், அவரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு ஜெபிக்க முடியாதபடி இருக்கிறது. சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு செல்லுகிறவர்களா இருக்கலாம். தானியேலும் முக்கியமான ஒரு வேலையில தான் இருந்தாரு. ஆனா ஜெபிக்கிறதுல உண்மையா இருந்தாரு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிப்பதுல உண்மையா இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை வேதத்துல அநேகர் ஜெபித்த யாரும் தோற்று போகவில்லை, தோற்று போனதில்லை. ஜெபமே ஜெயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படியாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நான் ஜெபத்துல உண்மையா இருப்போம் என்று சொன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மை பரிபூரண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். தானியேலை நாம் பார்த்தோம். பவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு அடையாளமே அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுல் எந்த சூழலையும் ஜெபம் பண்ண, ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். நிருபங்களில் எல்லாம் மிகவும் தெளிவாக திட்டமாக அவர் எழுதுகிறார். சிறைச்சாலையிலும் கூட அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவர் வழக்கமாக ஜெபம் பண்ணுற ஓய்வு நாளிலே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஆற்றங்கரைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் ஜெபிக்கிற இடத்துல அநேக ஸ்திரீகள் கூடி வந்தார்கள். தியத்தீரா ஊராளும் அந்த ஜெபத்துல கலந்து கொண்டா, அவருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தா, அதனால் அவள் விசுவாசித்து குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்பொழுது குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இவர்களை தேவனுடைய குமாரர்கள் என்று அறிக்கை செய்தார். ஆனால் அந்த பவுல் உணர்ந்து கொண்டா, இது உண்மையான வார்த்தை அல்ல, இது ஒரு ஆவியினுடைய வெளிப்பாடு என்று சொல்லி அறிந்து அந்த ஆவியை துரத்தினார். அதனால் ஆதாயம் பெற்றவர்கள் பிடித்து கொண்டு போய் அதிகாரிகள் முன்பாக நிறுத்தி அடித்து வஸ்திரங்களை கிழித்து சிறைச்சாலையில அடைத்தார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறாரு. அவர்கள் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சிலாவும் ஜெபம் பண்ணி, நடுராத்திரியில சிறைச்சாலையில கட்டப்பட்ட சூழ்நிலையில பவுல் அவர் ஜெபிக்கிறதுல உண்மையா இருந்தா, இங்க பவுலும் சீலாவும் நடுராத்திரியில ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். அற்புதம் நடந்தது. இந்த இரவுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னு சொன்னா நாம் ஜெபிப்பதுல உண்மையா இருக்கணும். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஜெபத்தை கேட்பதற்கு எப்பொழுது அவருடைய செவி திறந்தவைகளுமாய் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உண்மையா இருக்க வேண்டிய காரியம் ஜெபத்துல நாம் உண்மையா இருக்க வேண்டும். ஜெபத்துல நான் உண்மையா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவர் அற்புதங்களை செய்வார். 3வதாக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்களோ. 3வதாக நான் உங்களுக்கு நம் நடக்கையில உண்மையா இருக்கணும். முதலாவது சேவிப்பதில் உண்மையா இருக்கணும்.
2வது ஜெபிப்பதில் உண்மையா இருக்கணும். 3வது நடக்கையில, நடக்கன்னா நம்முடைய ஜீவியம். நம்முடைய ஜீவியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம நடக்கையில பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். அநேக பாவங்கள் செய்யத்தக்கதாக நமக்கு சூழ்நிலைகள் கடந்து வருகிறது. பாவங்கள் நம்ம நெருக்குகிறது. அதனால்தான் நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 12:1 நம்ம படிக்கிறோம். நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்கள், நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய ஜீவியம் எப்படி என்பது நமக்கும் கர்த்தருக்கும் தெரியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவியத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த காரியத்துல சரியில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய நடக்கையில உண்மையா இருப்போம் என்று சொன்னால் நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கும் வேதத்தில் அநேக உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். யோசேப்பை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு எந்த சூழ்நிலையிலும், போத்திபார் வீட்டுல இருக்கிறான். போத்திபார் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து ஒன்றையும் விளக்கவில்லை, மனைவியை தவிர. இப்பொழுது அவளும் கூட ஒரு சூழ்நிலையில பாவம் செய்ய தூண்டுகிறாள். ஆனால் நான் தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி அவன் ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறான். வஸ்திரத்தை விட்டு ஓடினான். நடக்கையில உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றான். அந்த எகிப்துக்கு அதிபதியாய் மாறினான். அவனுடைய கல்வியோ, அவனுடைய அந்தஸ்தோ, அல்லது மனிதர்களுடைய உதவியோ அல்ல. தேவ பிள்ளைகளே, நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அங்கே யோசேப்பு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். அவன் நடக்கையில உண்மையா இருந்தான். அதனால ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனால் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, போஷிக்கப்பட்டது. ரூத்தை குறித்து போவாஸ் சொல்லும் போது சொல்லுகிறார், ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். நாம் எல்லாரும் அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். தேவ பிள்ளைகளை, என்னுடைய வாஞ்சை, இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் அனைவரும் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டும், நடக்கையில உண்மையா இருக்க வேண்டும். இங்கே அந்த இரவில போவாஸ் அவள் சந்திக்கிறாள். நகோமியுடைய ஆலோசனைப்படி களத்திற்கு செல்லுகிறார். இரவிலே படுத்துக் கொள்ளுகிறார். இரவில நடுராத்திரியில அவன் பாதபடியில ரூத்து படுத்திருக்கிறதை கண்டு அரண்டு போய், அப்படி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அங்க அவன் சொல்லுகிற காரியம், அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுக்கு பிறகே போகாதனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த வார்த்தை தியானிக்கும் போது என் உள்ளமே பூரிக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நம்மை பரிபூர்ணமா ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். நம்மை சகல காரியங்களும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாள் ரூத்து. இப்பொழுது போவாஸ் சாட்சியா சொல்லுகிறார், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், பிந்தின நற்குணம், நீ உண்மையா இருக்கிறார். அதனால் போவாசுக்கு மனவாட்டியாய் மாறி அவள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டாள், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். நான் நடக்கையில உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நடக்கையில யோசேப்பு அப்படித்தான், தன்னுடைய நடக்கையில அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் இருந்த காரணத்தினால் அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றான். ரூத்து அவள் நடக்கையில உத்தமமா இருந்தா, உண்மையா இருந்தா, அவள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 20:3 இந்த எசேக்கியா மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்த சூழ்நிலையில ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தரே சொல்லுகிறார், நீ பிழைக்க மாட்டீர், ஒரு வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும் என்று சொல்லி. அந்த சூழ்நிலையில எசேக்கியா ஜெபிக்கிற ஒரு அனுபவம். 20:3 கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு செம்மையானது நலமானது செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணி நான் எசேக்கியா மிகவும் வளர்ந்தான். பாருங்க, எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்பதற்கு நம்முடைய நடக்கையில உண்மையா இருக்கணும். அவர் சொல்லுகிறாரு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தரலும். அவர் சாட்சியாய் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவியம் உமக்கு தெரியும், நான் உண்மையாய் நடந்தேன், மன உண்மையாய் நடந்தேன், என்னுடைய ஜீவியத்துல நான் உண்மையா இருந்தேன். வாலிபத்துல அவர் ராஜாவான உடனே ஆலய கதவுகளை திறந்தார், ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணினார். எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதல் இந்த தேசத்துல வருவதற்கு எசேக்கியா ராஜா உண்மை உள்ளவனாய் ஆலய கதவை திறந்து ஆலயத்தை பரிசுத்தமாக்கி ஆராதனைக்கு ஒழுங்கு செய்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அதனால்தான் சொல்லுகிறான், நான் உமக்கு முன்பாய் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தாரோ.
நம்முடைய நடக்கையில நடந்தேன் என்பதை, நம்முடைய நடக்கையில ஜீவியத்துல உண்மை இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, என்ன ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4வதாக எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கட்டளைகளை கை கொள்வதில் நம்ம உண்மையா இருக்கணும். இந்த கட்டளைகளை, கற்பனைகளை நம்ம அறிந்திருக்கிறோம். அதை கை கொள்வதில் நம்ம உண்மையா இருப்போம் என்று சொன்னா, நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதிலெல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? 4வதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்வதில். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 13வது வசனம், நான் என்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? நாம் அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். அவர் நம்மிடத்தில் எதை கேட்கிறார்? நான் கட்டளைகளிலே, கற்பனைகளிலே உண்மையா இருக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, அவன் தன் குடும்பத்தார் வீட்டாருக்கும் பின்வரும் சந்ததிக்கும் பிள்ளைகளுக்கும் என் கட்டளைகளை படி நடக்க அவன் அவர்களுக்கு சொல்லுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், என்னை தொட்ட ஒரு வசனம். 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் தனக்கு பின்வரும் சந்ததிக்கு கட்டளைகளை, கற்பனைகளை கை கொண்டு உண்மையாயிருங்கள் என்று சொல்லி கட்டளையிடுவான் என்று சொல்லி அறிந்திருக்கிறார். நம்மை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கட்டளைகளை கை கொள்ள, கற்பனைகளை கை கொள்ள கட்டளையிட வேண்டும். இன்றைக்கு படிப்பை குறித்து கவலைப்படுகிற பெற்றோர் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை குறித்து கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை குறித்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நாம் கட்டளை இட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நான் 4வதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்வதில் நம்ம உண்மையா இருக்க வேண்டும். ஒருவன் இயேசுவிடத்துல வந்தா நித்திய ஜீவனை பெற்றுள்ளதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ள என்று சொன்னார். நான் சிறு வயது முதலே கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். என்னிடத்துல என்ன குறை? உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தரித்திர இருக்கக்கூடாது. அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ கட்டளைகளை கை கொள்வதெல்லாம் உண்மையா இருக்கணும். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அவரை சேவிப்பதில் உண்மையா இருக்கணும், ஜெபிப்பதில் உண்மையா இருக்கணும், நடக்கையில, நம்முடைய ஜீவியத்தில் உண்மையா இருக்கணும், கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்வதில் உண்மையா இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போது நாம் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த இரவுல மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, நாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். ஜெபிக்கலாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரப்பா, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாங்கள் எதிலெல்லாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் மூலம் 4 காரியங்களை நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின்படி வழி நடத்தி பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. அநேக பேர் தங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஜெபிக்கிறார்களப்பா. இந்த ஆசீர்வாத தடைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவிலே மாறும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆபிரகாமை சகல காரியங்கள் ஆசீர்வதித்த கருத்து, நீர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புகிற கருத்து, உம்முடைய நாமத்தில் உம்முடைய கிருபையினால் கெஞ்சி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் எதிலெல்லாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி
நாங்கள் தியானித்தோம். நாங்கள் உண்மை சேவிப்பதில் உண்மையா இருக்கணும், ஜெபிப்பதில் உண்மையா இருக்கணும், எங்களுடைய நடக்கையில உண்மையா இருக்கணும், கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில் உண்மையா இருக்கணும். இந்த வார்த்தையை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அநேக நேரங்களில் நாங்கள் விரும்புகிறபடி எங்களால் ஜீவிக்க முடியவில்லை. ஆவியானவரை இந்த இரவிலை உதவி செய்யும். நாங்கள் உண்மையாய் நடந்து உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி தாரும். இந்த வசனத்தை கேட்ட குடும்பங்களை, குடும்பத்தின் பிள்ளைகளை, குடும்பத்தின் காரியங்களை நீர் ஆசீர்வதியும். அப்படி செய்ய போறதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன்.